அவர்கள் தங்கள் தோழர்களோடு இருந்தார்கள். திடீர்னு அவங்களை காணல். சஹாபாக்கள் எல்லாம் கவலைப்பட்டார்கள், பயப்பட்டார்கள். இப்ப முதலாக அங்கிருந்து நபியை தேட கிளம்பியவர்கள் சீனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்து பார்க்கறாங்க, நபியை காணல. பனு நஜ்ஜார் கிளையை சார்ந்த ஒரு அன்சாரி சஹாபி தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திற்குள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கலாம் என்கிற எண்ணத்திலே நுழைவாயில் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள், ஒன்றுமில்லை. ஆனால் வெளியிலிருந்து தண்ணீர் செல்வதற்கு ஒரு ஓடை ஒன்று உள்ளே செல்கிறது. அந்த தண்ணீர் ஓடை மட்டும் அதற்கான வழியாக இருக்கிறது. வேறு வழியிலே இருப்பதனாலே சீனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஓடை வழியாக ஒரு குள்ள நரி செல்வதைப் போல தன்னுடைய உடலை குலுக்கிக் கொண்டு சென்றார்கள். அங்க போய் பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. என்ன அபூ ஹுரைரா, என்னை தேடி வந்து விட்டீர்கள் என்று கேட்டபோது சொன்னாங்க, யார சொல்லலாம், எங்கள் அருகிலே நீங்கள் இருந்தீர்கள், திடீர்னு ஆழக்கானது, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விட்டதோ என்று அஞ்சி நாங்கள் தேடிக்கொண்டு வந்தோம். நான் முதல்ல எழுச்சி வந்துட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 செருப்புகளை அவரிடத்திலே கொடுத்து இதை கொண்டு போக, யாரை சந்திக்கிறீங்களோ அவர்கிட்ட சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் நான் அவரது திருத்தூதராக இருக்கிறேன் என்றும் யாராவது சாட்சியம் சொன்னால் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். இதை நான் தான் சொல்லிவிட்டேங்கிறதுக்கு என்னுடைய 2 செருப்புகள் சாட்சி கொண்டு போகிறேன். சரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்தாங்க. வெளியே வந்தது முதலாக சந்தித்தது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்ககிட்ட இந்த செய்தி சொல்றாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டு அந்த அபூ ஹுரைராவை அடிக்கிறார்கள். நெஞ்சின் மையப்பகுதியிலே அடிக்கிறார்கள். அப்படியே மல்லாந்து விடுகிறார்கள். விழுந்த மனிதரை எடுத்துக் கொண்டு வந்து நபியிடத்தில் வருகிறார்கள். வந்து கேட்கிறாங்க, யார சொல்ற, நீங்க தான் இப்படி சொன்னீங்களா? ஆமா. ஏன் இப்படி சொன்னீங்க? இதை கேட்டால் மற்ற மக்கள் வேறு எந்த அமல்களிலும் எந்த நல்லறங்களிலும் ஈடுபடாமல் இந்த கலிமா ஒன்றே போதுமானது என்று சோம்பேறியாக இருந்து விடுவார்கள். மக்களை அவர்கள் பூங்கிலே விட்டுவிடுங்கள், அவர்கள் அமல் செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, சரி அவர்களை விட்டுங்க, அப்படியே அமல் செய்யட்டும் சொன்னார். இந்த செய்தி பின்னாடிலே சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. வேறு எந்த அமல் செய்யாவிட்டாலும் கூட இந்த கலிமா மாத்திரம் இருந்தால் சொர்க்கம் நுழைய முடியும் என்று சொன்னார். இது எவ்வளவு பெரிய வார்த்தை என்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கு வழியாக பெற்றோர்கள் வழியாக இயற்கையாக நமக்கு இந்த கலிமா கிடைத்ததுனாலே நமக்கு அதனுடைய அருமை தெரிகிறது. எப்படி உதாரணமாக அது ஒப்பாகாது என்று சொன்னாலும் நாம் விளங்கிக் கொள்வதற்காக சுதந்திரத்தினுடைய அருமை நமக்கு தெரிவதில்லை. போராட்ட களத்திலே போரிட்டவர்கள், நம்முடைய முன்னோடிகள், மூதாதையர்களுக்கு அதனுடைய அருமை தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா சுதந்திரம் இருக்கும் போதே பிறந்தது. ஆனா நம்முடைய முன்னோர்கள் அதற்காக போராடி உயிர் கொடுத்து தியாகம் செய்து எல்லாவற்றையும் இழந்து அந்த சுதந்திரத்தை பெற்றதுனாலே அவர்களுக்கு அதனுடைய மதிப்பு. அதுபோல கலிமா என்பது இந்த காலகட்டத்தில் சஹாபாக்களிடம் நிறைய தியாகம் செய்து பெற்றுக் கொண்டதுனால இந்த கலிமாவுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரிந்தது. மிக இயல்பாக நமக்கு கிடைத்ததுனாலே அது தெரியவில்லை. நாம் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு பாஸ்வேர்டு நமக்கு இருக்கிறது. ஆனால் அது வெறுமனே உச்சரிப்பதையும் தாண்டி விளங்கிக் கொள்வதற்காகவும் வாழ்க்கையை கொள்வதற்காகவும் ரத்தம், சதை, நரம்பு, மூளை, நம்முடைய உடல் உறுப்புகளில் அனைத்தும் கலந்து கொள்வதற்கான பயிற்சி தான் இந்த மஜ்லிஸில் நமக்கு சன்னமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரே நாளிலே ஒரே மஜ்லிஸிலே எல்லாவற்றையும் அடைந்து விட முடியாது. எப்போதுமே நாம் தயாராக இருக்கிறது. ஒரு சூஃபிட்ட கேட்டாங்க, எனக்கு ஞானம் எப்ப கிடைக்கும்? ஞானம் கிடைப்பதற்கான டியூரேஷன், கால அளவு என்ன? ஒரு குதிரையின் மேலே காலேறி வைத்தாச்சு, அடுத்த காலை தூக்கி போடுகிற அந்த கால அளவு. ஒரு காலை, முதல் காலை வைத்துவிட்டு அடுத்த காலை வைப்பதற்கான மிக மிக குறைந்த கால அளவு போதுமான ஞானத்திற்கு. ஆனால் அந்த குதிரையின் மேலே இருக்கிற காலம் எப்போது என்று சொல்ல முடியும். 5 நாட்களோ, 5 மாதங்களோ, 5 வருடங்களோ, 50 ஆண்டுகளோ,
நம்முடைய முனைப்பு, உருக்கம், நம்முடைய தேட்டம் இவைகளை பொறுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சித்திக்க செய்யும். நம்முடைய ஒரு பணி என்னவென்றால் இதுபோன்று கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி எப்போதுமே திறந்த மனதோடு அதீத தேட்டத்தோடு இருப்பது. ஒரு சூஃபிட்ட போய் நான் இன்றைக்கே நான் இறைவனை பார்க்க வேண்டும், இவரெல்லாம் உங்களை பெருசா சொல்றாங்க, எனக்கு காட்டுங்க, நீங்க காட்டுனீங்கன்னா பெரிய ஆளு அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன்னு அவரை அவனை ஆற்றங்கரைத்து கொண்டு போய் ஆற்றில இறக்கி அவனை நன்றாக பிடித்து நிற்கிறது. தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்ததுனால தாக்கு பிடிக்க முடியாம திணறி அவர் எழுதுகிற போது அவர்கிட்ட கேட்டார், உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு வேட்கை இருந்தது, இந்த தண்ணீருக்குள்ள இருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்கு எவ்வளவு முனைப்பு இருந்தது, இதே முனைப்போடும் இதே தேடலோடும் நீ இறைவனை தேடினால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சொன்னார். ஆனால் நம்முடைய பங்கு என்ன? கலந்து கொள்வது, திறந்த மனதோடு இருப்பது, அதற்காக காத்திருப்பது. எந்த கணத்தில் வேண்டுமானாலும் நிகழும். இந்த மாற்றம் என்பது எந்த கணத்தில் வேண்டுமானாலும் நிகழும். அந்த மாற்றம் நிகழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று நம்மை ஒப்புவிப்பது மட்டும்தான் நம்முடைய பணி. மீதி எல்லாமே நம்முடைய ஷேக்குமார்கள் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நம்மை வழிநடத்தக்கூடிய குருமார்கள் பார்த்துக் கொள்வார்கள். எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கலிமாவை முழுமையாக விளங்கி ஒவ்வொரு அசைவிலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய இறைவனால் புரிந்து கொள்ளப்பட்ட நல்லடியாராக மாறுவதற்கான தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.